பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தை வெளிப்படுறதுல தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கிறோம். இந்த நாளில் கூட பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற நாம் தேவனிடத்தில் அது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்டு இருக்கேன்னா, தேவனிடத்தில் வருகிற ஜனங்களை பாருங்க, எனக்கு சுகத்துக்காக வந்திருக்குங்க, பலத்துக்காக வந்திருக்கிறேங்க, என் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைக்காக வந்திருக்கேன், ஒவ்வொருவரும் அப்படி வந்து கேட்குறாங்க. நான் சொல்றேன், புதிதான மக்கள் அப்படி கேட்கிறார்கள். புதிதான மக்கள் என்ன பண்றாங்க, எப்பொழுதும் தேவனிடத்தில் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கூட்டத்துக்கு வேலை என்னன்னா, சர்ச்சுக்குள்ள வந்து எப்போ வந்தாலும் ஏதாவது கொடுப்பாங்களா, அதை நம்ம பெற்றுக்கொண்டு போகணும், இந்த நோக்கத்தோடு வருகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் வேறு நோக்கம் உள்ளவராய் மாற வேண்டும். தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வருவதற்கும், தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கும், தேவ தயவிலை நிற்பதற்கும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாருங்க, தேவனிடத்தில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு அதை கடந்து போக வேண்டும் சொல்லி நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளை அப்படி அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்கிற நாம் தேவனை தம்மோடு கூட வைத்துக் கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளணும். நீங்க பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீ பாருங்க, ஒரு மாலை பொழுதுல ஒரு கிணத்தடியாண்ட வந்து என்ன பண்ணாங்க, தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுக்கிற நேரத்தில் இயேசுவும் தம்முடைய சீஷர்களும் வராங்க பாருங்க. இயேசு அந்த கிணத்தடிக்கிட்ட வந்து தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தான் கேட்கிறார். அந்த மாதிரி சொல்றாங்க, நீர் யூதரா இருக்க, நானும் சமாதி பெண்ணா இருக்கிறேன், என்கிட்ட வந்து நீங்க இதை கேட்குறீங்களே அப்படின்னா. அப்போ இயேசு என்ன பண்றாரு, நீ யாருன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா யான்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா என்ன பண்ற, என்கிட்ட இப்படி பேசிருக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்த பேசும்போது, அந்த பெண்ணை பற்றி அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்ட உடனே அந்த சமாரிய பெண்ணு ஓடி தன் ஊருக்குள்ள இருந்தவர்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து விட்டான். இப்போ எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்துட்டாங்க. சமாரியர் எல்லாம் வந்து கூட்டிட்டாங்க. கொண்டு ஒன்னும் பாருங்க, அந்த யோவான் 4:40 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். கவனிங்க, சமாரியர்கள் வந்து இயேசுவிடத்தில் வந்த உடனே என்ன பண்றாங்க, அவர் இடத்துல ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள். வேண்டுதல் என்ன சொன்னா, எங்க கூட நீங்க தங்க வேணும் அப்படின்றாரு. அப்படி தங்க வேண்டும் என்று சொல்லும் போது இந்த இயேசு 2 நாட்கள் தங்குகிறார். சர்வத்தையும் படைத்தவர், ஒரு பெரிய திட்டத்துக்காக வந்திருக்கிற ஒரு தேவன், அவர் பாருங்க 2 நாளை ஒதுக்கி அந்த சமாரிய பட்டணத்துல இருக்கிறான்னு சொன்னா, ஏன் அந்த பட்டணத்துல இருக்கணும், ஏன் அங்க இருக்கணும்? ஆனா அவருடைய ஆசை என்னன்னு தெரியுமா, யாருன்னா என்ன கூட மாட்டாங்களா, நாங்க கூட போய் தங்கி நல்ல சத்தியங்களை அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து அவங்க நல்வழியில் நடத்தணும்னு அவருடைய ஆசை. எல்லாரும் பாருங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எல்லாரும் பண்ற வேலை என்னன்னா, தேவனிடத்துல ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளதான் என்ன பண்றாங்க, தேவனிடத்துல வருகிறார்கள். தேவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்வது இல்லை. நீங்க என்ன பண்ணணும், இந்த நாள்ல செய்தியை கேட்கிற நீங்க, அப்பா நீங்க எங்க வீட்டுல தங்குங்கப்பா, எங்க கூட நீங்க இருங்கப்பா, நீங்க என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு தேவனிடத்துல நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி நீங்க கேட்டா தேவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். தேவன் அதுல சந்தோஷப்படுவாரு. தேவனை தன்னோடு கூட வைத்துக்கொள்ள நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். தேவனை தன்னோடு கூட வைத்துக்கொண்டு தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் அப்படி இன்றைக்கு செய்வதில்லை, அப்படி வாழ்வதும் இல்லை. நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்கள்ல வந்தீங்களா, எனக்கு ஒரு தலைவலி, அப்பா எனக்கு தலைவலி இதுப்பா, அந்த தலைவலியை மாத்திரம் குணமாக்கிட்டு நீங்க போயிடுங்க. வயிற்று வலி, அப்பா எனக்கு ரொம்ப வயிறு வலி இருக்குதுப்பா, அதுக்காக ஜெபம் போயிடுங்க. அவ்வளவுதான். நீங்க உங்க கூட உலாவுகிற தேவன், உறவாடுகிற தேவன், உங்களோடு கூட வாசம் பண்ண நினைக்கிற ஒரு தேவனை உங்களோடு கூட வைத்துக் கொள்ள பிரயாசப்படுங்கள். அந்த ஊரார் கேட்ட மாத்திரத்துல தேவன் அங்க தங்குகிறார். இயேசு அந்த இடத்துல தங்குகிறார். தங்குவதனால் என்ன தெரியுங்களா, அந்த ஊருக்கு ரட்சிப்பு வந்தது. உன் வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்படாத பிள்ளை இருக்காங்களா, கணவன் இருக்காங்களா, மனைவி இருக்காங்களா, சொந்த பந்தங்கள் இருக்காங்களா, இயேசு அங்க வந்து தங்குவாருன்னு சொன்னா உன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு கடந்து வரும். உன் வீட்டுக்குள்ள அந்த ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ரட்சிப்பை கொடுப்பார். உன் வீட்டுக்குள்ள சமாதானம் குறைவோடு இருக்க பத்தியா, சமாதானத்தை தேவன் கொடுப்பார். அப்ப உன் வீட்டுக்குள்ள இயேசு வந்தா உன் வாழ்க்கையில எது குறைவுன்னு பாக்குறியோ அந்த குறைவுகள் மாறும். அந்த குறைவை இனி காண மாட்டாய். இன்னைக்கு எனக்கு குழந்தையே இல்லைங்க, குழந்தை இல்லையா, போயிட்டு அந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணோன்னு தான் போறியா, இல்லைங்க, அங்க இருக்கிற இயேசு என் வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்போறேன், அந்த இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டான்னா எனக்கு உண்டான நிந்தையை அவர் மாத்திடுவார், எனக்கு உண்டான கவலையை மாத்திடுவார், கண்ணீரை மாத்திடுவார். நீங்க இப்போ இந்த செய்தியை கேட்கிற நீங்க ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சினா உன்னை தேடி இயேசு வர வல்லவரா இருக்கிறார். அவர் உன்னை காணக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். பாருங்க, இளையகுமாரன் போனா சொத்துக்களை எல்லாத்தையும் அழிச்சுட்டான், ஒன்னெல்லாம் மாக்கிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான்.
இப்போ அவனுக்கு ஒரு புத்தி தெளிது, நான் எங்க அப்பா வீட்டில் இருந்தா கூட அப்படின்னு நினைச்சான். அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு, எங்க அப்பா வீட்டில் இருந்தா கூட வேலைக்காரங்களாம் பூர்த்தியான சாப்பாடு, நான் திரும்ப எங்க அப்பா கிட்ட போறேன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவன் வந்து கொண்டிருக்கும் போது தூரத்திலே வருவதை கண்டு, நீங்க லூக்கா 15:20 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நல்லா கவனிங்க, அவன் எழுந்து புறப்பட ஆரம்பித்த போது, அவன் புறப்பட்டு வருகிற நேரத்துல தகப்பன் அவனை காணக்கூடியவனா இருக்கிறான். அந்த தகப்பன் ஓடி வருகிறான். நீ நடந்துதான் வருத, அவர் ஓடி வருவார் உன்கிட்ட. நீ ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுப்பாரு, உன் தேவன் எவ்வளவாய் வேகமாய் வருகிறார்ன்ட்டு. உன் வீட்டுக்குள்ள வாசம் பண்ண அவர் ஆசைப்படுகிறார், உன் குடும்பத்தில் அவர் இருக்க ஆசைப்படுகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீ என்ன பண்ண தெரியுமா? இன்னைக்கு அவரோடு கூட உறவாடுவதில்லை. நல்லா கவனிங்க, இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில இடைப்பட அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க அப்பா என் கூட வாங்க, என் கூட நீங்க இருங்க, என்ன நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கணும். வேதத்துல நிறைய பேர் அப்படி கேட்கலங்க. வேதத்துல நிறைய பேர் அப்படி கேட்காம என்ன பண்ணாங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்கள்ல பாருங்க, அவர்கள் வருகிறார்கள், என்னுடைய 2 குமாரனுக்கும் வலது பக்கத்துல இடது பக்கத்துல ஒரு இடம் கொடுங்க. அப்ப எதை கேட்க வந்தாருங்க? பக்கத்துல உட்கார்த்துக்கு அந்த சீட்டை மட்டும் கொடுங்க. ஏங்க, அந்த தெய்வத்தை உன் வீட்டுக்கு கூட்டுக்கு போவேனாவா? அவர் உன் வாழ்க்கையில் இருந்தா பெரிய காரங்க செய்வாரு, ஏன் அவரை கூட்டு போகல? இது ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, அது போல நீ நடந்துக்காத, அது போல நீ நடக்காத, அது போல நீ வாழாதுன்னு சொல்லி வேதம் அழகா நம்ம கற்றுக் கொடுத்து, நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த பக்கத்துல உட்கார்த்த விட அவரே என் பக்கத்துல கொண்டு போகிறேன், அவரையே என் வீட்டுக்குள்ள நான் வைத்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டு தேவனை தன்னோடு கூட வைத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. தேவனை தன் கூட வைத்துக்கொள்ள நீங்க முயற்சி எடுங்க. தேவன் உங்க கூட ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த தெய்வத்தை, இவருக்கெல்லாம் அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த நன்மை பெறணும், அந்த நன்மை பெறணும், இதுக்காகத்தான் வராங்களை கட்டி இவரை வீட்டுக்கு கொண்டு போறவும் இல்லை. மார்த்தாள் மரியாள் இருக்காங்க பாருங்க, இவங்க அந்த தேவனை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவரை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவர் வீட்டுக்குள்ள வந்தாருன்னொன்னையும் அவங்க பாருங்க எல்லா வேலைகளை விட்டுட்டு அவர் கூட, உன் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அன்னைக்கு உடனே லீவ் போடுறீங்க. உங்களுடைய வேலை துணி துவைக்கிறதோ பாத்திரம் கழுவுறதோ மற்ற காரியங்கள் எந்த வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க பக்கத்துல உட்காந்து, அம்மா துணி துவைக்கலையா, அது நாளைக்கு பார்த்துக்கலாங்க, நீ கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அம்மா இதுக்கு போலையே கடைக்கு, இல்லை நான் போகலங்க நாளைக்கு போய்க்கலான்னு. ஏன்னா அந்த கெஸ்டோடு நேரத்தை செலவு பண்ற மாதிரி உன்னுடைய சுய விருப்பங்களெல்லாம் விட்டு விட்டு, உங்களுடைய சுய வேலைகளை விட்டு விட்டு உன் தேவனோடு கூட நெருங்க கற்றுக்கொள், நேரங்களை செலவிடு. உன் தேவனை உன் வீட்டுக்குள்ள வந்துட்டார் என்று சொன்னா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். மார்த்தாள் பல வேலைகளை செய்தால், மரியாள் பாருங்க எந்த வேலையும் செய்யல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துக்கா. மார்த்தாள் கோபப்படுத்துக்கிற காரணம் என்ன? மார்த்தாள் பாருங்க நேற்றெல்லாம் மரியாள் எந்த வேலை செய்தாலும் கூட வந்து செய்வா, ஆனா இன்னைக்கு செய்யவே மாட்டா. காரணம் என்ன? ஏன் அப்படி செய்ய மாட்டா? செய்யாததுக்கு என்ன காரியம்? கவனிச்சிங்களா? செய்யாததுக்கு கவனிச்சிங்களா, அந்த வேலையை விட இந்த இயேசு முக்கியமானவர். இந்த இயேசுவை நான் என்ன பண்றேன்? தேடுகிறேன், இவருக்கு நான் கனத்தை கொடுக்கிறேன், இவரை நான் மதிக்கிறேன். ஆனா அந்த அம்மா பாருங்க பல வேலைகளை செஞ்சு கவலை அடைஞ்சு என்ன பண்ணாங்க? மார்த்தாள் அப்படி மாறிவிட்டார். ஆனால் மரியாளோ இயேசுடைய பாதத்தில் வந்து இயேசுவோடு கூட உட்கார்ந்து நேரங்களை செலவிட கற்றுக்கொண்டார். இந்த நாட்களிலே, இந்த நேரங்களிலே உங்களுடைய நாள் அப்படி மாற வேண்டும், உங்களுடைய சூழ்நிலை அப்படி மாற வேண்டும், உங்கள் வழிகள் அப்படி மாற வேண்டும். நீங்கள் தேவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் ஒரு கிறிஸ்தவன் தாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள தாங்க வாழ்றேன். உன் வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? செக் பண்ணி பாரு. இயேசு இருந்தா உன் வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட்டிருக்கு. பக்தி உள்ளவனாய் வாழ்வாய், நல்ல எண்ணங்களை கொண்டு வருவாய், தீய எண்ணங்கள் வராது, வியாதி வீட்டுக்குள்ள இருக்காது. ஏன்னா இயேசு வீட்டுக்குள்ள இருந்தாருனாலே வியாதி போயிடுங்க. பாருங்க, பேதுரு வீட்டுக்குள்ள இருந்தாரு, என்னாச்சு அவங்க படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, இல்லை அவங்க ஜுரமா இருக்காங்க. ஜுரமா இருக்கிறாங்க. அவர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஜுரம் இருக்குமா, அப்படி கையை பிடிச்சா மாமி சுகமாயிட்டாங்க. காரணம், இயேசு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள இருப்பாருன்னா என் மனைவி இத்தனை வியாதிகள் இருப்பாளா? என் கணவன் இவ்வளவு துன்பப்பட்டு படுக்கையில இருப்பாளா? இல்லையே. படுக்கையை மாத்திர வரலவா, படுக்கையை எடுத்துக்கொண்டு போக சொல்றவல்லவா இன்னைக்கு அந்த தெய்வ நேரத்துல வந்திருக்கிறேன்.
அந்த தேவனத்தில் நான் நெருங்குறேன், அந்த தேவனுக்கு நிச்சயமா உதவி செய்வார். பாருங்க, இந்த இயேசு எங்க வந்தாலும் அங்க படுத்திருக்கணும் நடக்கும். சரி, ஒரு இடத்துல பாருங்க 4 பேர் தூக்கிட்டு வரான், இவனால எங்க போக முடியாது, ஏசு இங்க வரமாட்டாரு, ஏசு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க பாருங்க. அங்கே அவன் குணமாக்கப்பட்டவனா வெளியில வருகிறான். இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தா அவனை குணமாக்கி நடத்துறான். இந்த இயேசு இப்போ வீட்டுக்குள்ள இருந்தா எத்தனை நன்மை, எத்தனை அற்புதம். இன்னைக்கு நம்ம இயேசுவை கொண்டு போவதை விட மற்ற காரியங்கள் எல்லாம் கொண்டு போறோம். இன்னைக்கு ஒரு இன்னும் இல்லைங்க, சபையில ஒரு சாப்பாடுன்னு சொல்லிட்டா போதும், இன்னமும் நம்ம சோறே சாப்பிடாம வாடுற ஜனங்க மாதிரி அன்னைக்கு ரொம்ப ஆயத்தமா போயிட்டு இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிடுவோம், முடிஞ்சான கவர்ல படுத்தினோம், இந்த எண்ணமுள்ளவர்களாக ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அந்த இயேசுவை என்னோடு கூட அழைத்து கொண்டு வரப்போகிறேன். இந்த இயேசு என் கூடவே வாழ்வதை அநேகர் பார்க்க போகிறாங்க. என்னுடைய நட உட மாறுவதை பார்க்க போறாங்க, என் வழிகள் மாறுவதை பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு இல்லை, உன் வாழ்க்கையில வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை உண்டாயிடும், துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உண்டாயிடும், துயரம் உள்ள ஒரு வாழ்க்கை உண்டாயிடும். அதற்கு நீ என்ன பண்ணும், இந்த இயேசுவை உன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொண்டாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில தேவைக்கு மாத்திரம் இயேசுவை கூப்பிடுங்க. மற்ற நேரத்தில் இயேசு எங்க இருக்கிறேன்னு தெரியல, ஒரு கஷ்டம் வரட்டும், ரொம்ப வீட்டில் பிரச்சனை, உடனே ஒரு பைபிள் எடுத்துவோம், உடனே பைபிள் எடுத்து வச்சுன்னு அப்படியே கண்ணீரோடு போயிடுவாங்க. உங்களுக்கு சந்தோஷம் வரட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ள அன்னைக்கு அந்த பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது. நீங்க அங்க போறோம், எங்க போறோம், இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் சொன்னா இந்த பைபிள் இருக்கிற இடம்னு தெரியாது. இந்த பைபிளுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இங்க ஒரு தேவன் இருக்கிறாரு, இதை விட இந்த கல்யாணம் பெருசா, இதை விட இந்த பிறந்தநாள் விழா பெருசா, இதை விட இது முக்கியமான, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதுதான் முக்கியம், இது எனக்கு முக்கியம் கிடையாதுன்றோம். இந்த இயேசு ஏன் அவன் வீட்டுக்குள்ள வரமாட்டார், இந்த இயேசு ஏன் அவன் வீட்டுக்குள்ள ஆளுகை செய்ய மாட்டாரு, நீ அவரை முக்கியத்துவம் படுத்துவதில்லை, அவரை முக்கியமாய் பார்ப்பதில்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீ அவரை பார்க்கும்போது நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுப்பாரு, அவர் உன்னை தேடி வருகிறவராய். அது பாருங்க, அந்த மகன் வரும்போது ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு முத்தமிட்டு, கவனிச்சிங்களா, அதிகாரத்தை கொடுத்து, பாதரட்சை கொடுத்து, வஸ்திரங்களை மாற்றி வேண்டியதெல்லாம் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறாரே. இன்றைக்கு அதே தேவன் என் வீட்டுக்குள்ள வந்தா என் வாழ்க்கையில் எத்தனை குறைவுகளை மாற்ற வல்லவரா இருக்கிறார். எனக்குண்டான நிந்தை, அவமானம், எனக்குண்டான எல்லாவற்றையும் அவர் மாற்றக்கூடிய தகப்பன் அல்லவா. அந்த தகப்பனை நான் அண்டிக் கொள்ள போகிறேன், அந்த தகப்பனோடு நான் உறவு கொள்ள போகிறேன், அந்த தகப்பனோடு கூட வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தகப்பனை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. இப்படியாப்பட்ட ஒரு தேவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்வதை விட எப்ப பாரு கசப்புகளையும் வெறுப்புகளையும் பேசிக்கொண்டு, தேவையில்லாத பிரச்சனைகளை பார்த்துக்கொண்டு, தேவையில்லாத காரியங்களை சொல்லிக்கொண்டு, இவைகளை உங்களுக்கு உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்க. வேதத்துல பார்க்கலாம், தாவீது அப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த மனிதன், பாடல்கள் பாடி தேவனை மேம்படுத்தி தேவனை ஆராய்த்து அப்படி தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்த ஒரு மனிதன் தான் தாவீது. பின்வரும் நாட்களில் பாருங்க, அவர் முதிர்ந்த வயதிலே அவருக்கு தூக்கம் இல்லாமல் போகுது. 1 ராஜாக்கள் 1:1 நீங்க பார்க்கும்போது அவருக்கு தூக்கமே இல்லை, அவர்களுக்கு அனல் உண்டாகலையா. இப்ப அங்க இருக்க சொல்றாங்க, ராஜாவுடைய மடியில படுப்பதற்கு ஒரு சின்ன பொண்ணு எதனா தேடட்டோமா, பாத்தீங்களா, அவருடைய காரியங்களை இந்த கடைசி நாட்களில் அவரை வெட்கப்படுத்தி காட்ட வேண்டும் என்று ஒரு கூட்டம் செய்யும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதாவது காரியங்கள் குறைபடும்னா அன்றைக்கு என்ன போயிட்டு அதை பயன்படுத்துமா, நீ எதை விட்டுட்டு வந்தியோ, எந்த காரியங்களை செய்யக்கூடாது விலகி நிற்கியோ, அந்த காரியங்களுக்குள்ள கொண்டு போய் நிறுத்தத்துக்கு ஒரு கூட்டம் செயல்படும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு கூட, ஏன்னா சீமை பண்ணின ஒவ்வொரு காட்சியும் ஞாபகத்தில் வைத்திருந்து தன் மகனை கூப்பிட்டு, சீமை இப்படி பண்ணிட்டான்பா, அவன் நிந்தித்தது எனக்கு இவ்வளவு கஷ்டமாச்சு, வேதனையாச்சு, அப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவன் நீ என்ன பண்ண பார்த்துக்கொள்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தான் அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை தனக்குள்ள வைத்து கொண்டு எப்படியாப்பட்ட காரியங்களை யோசித்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிற மனிதராய் காணப்படும். என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பார், இதுதான் என்னுடையது என்று சொல்றார். அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க தேவனத்தில் சும்மா இருங்க, தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வளர்க்க ஜெபித்தோம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த
நாளில் கூட யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில இயேசு கடந்து வருவீராக என்று இந்த இயேசுவை தன்னோடு கூட வைத்துக்கொண்டு இந்த இயேசுவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான கற்றுக் கொடுக்க அப்படியே அவர் மாத்திரம் இல்லை, அவர் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளா, கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்க பிள்ளைகளா, ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உறவாடுகிற பிள்ளைகளா மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காட்சிங்க எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களுக்கு நல்ல பிதாவே. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.